வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். திமுகவின் குடும்பத்திற்குள் வெடித்தது கடுமையான ஒரு மோதல். என்னுடைய மகனுக்கு முதலமைச்சர் பதவி இல்லாமல் வேறு யாருக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா கடினமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரா நம்முடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பத்திற்குள்ள பாத்தீங்கன்னா கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளாகவே நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிசுகிசுத்த வண்ணம் பாத்தீங்கன்னா உள்ளது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவிலேயே நிறைய விதமான பல மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம், உதயநிதியுடைய விஷயம் தான் இங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பாத்தீங்கன்னா மாறப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளால ஏ டு ஜெட் பெருசா கவனிச்சுக்க முடிகிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுல திமுகவின் குடும்பத்திற்குள்ள பல்வேறு விதமான மோதல் போக்குகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து அரங்கேறப்பட்டு கொண்டு வருவதா தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கு நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக என்னும் மிகப்பெரிய ஒரு ஆலமரத்துல பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா திமுகவுடைய குடும்பத்திற்குள் இப்படிப்பட்ட மோதல்கள் அப்படின்றெல்லாம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட நிகழ்வுகளை நோக்கிய ஒரு நகர்வாக இருக்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம்னா இப்படிதான், இதுனா இப்படிதான் அப்படின்ற அந்த தாட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவிற்குள் கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பல்வேறு விதமான பல கட்ட திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ திமுகவின் குடும்பத்திற்குள்ள ஏற்பட போகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்படி இருக்க போகிறது, எப்பேற்பட்ட ஒரு துணையில இருக்கக்கூடும் என்பதை நம்ம நிச்சயமா பார்க்கத்தான் போகிறோம். ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்திற்குள்ள இப்படி நிறைய விதமான மோதல் போக்குகள் தொடர்ந்து ஏற்பட்டால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது துணை முதலமைச்சர் என்ற யுத்தத்தில் போய் முடியுமா என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.